கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் என்றும், நான் இருக்கும் இடத்துக்கு நீங்களும் வரக்கூடாதென்றும் இவர் சொன்ன வார்த்தையின் கருத்து என்னவென்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். எருசலேமில் நடந்த கூடார பண்டிகையிலே இயேசு தேவாலயத்திலே உபதேசம் பண்ணினார். என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவரை நீங்கள் அறியவில்லை, நான் பிதாவை நன்றாக அறிந்திருக்கிறேன் என்று கூறியதும் ஜனங்களில் அநேகர் அவன் மேல் விசுவாசம் வைத்து, கிறிஸ்து வரும்போது இவர் இப்போது செய்கிற அற்புதத்தை பார்க்கிலும் அதிகமாய் செய்வாரோ என்றார்கள். அப்படியானால் இன்னும் யூத ஜனங்கள் இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கவில்லை என்றும் பார்க்கின்றோம். ஜனங்கள் இன்னும் அதிகமாய் முறுமுறுத்து கொண்டே இருந்ததினால் பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் இயேசுவை பிடித்து வரும்படி சேவகர்களை அனுப்பினார்கள். இயேசு தன்னை பிடிக்க வந்தவர்களிடம், நான் இன்னும் கொஞ்ச காலம் உங்களோடு இருப்பேன், அதன் பின்புதான் நான் என்னை அனுப்புகிறவரிடம் சென்று விடுவேன். பின்பு என்னை நீங்கள் தேடுவீர்கள், ஆனால் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் என்றார். அதற்கு யூதர்கள், இவரை நாம் காண முடியாதபடி இவர் எங்கே போவார்? சிதறி கிடக்கிற கிரேக்கருக்கு உபதேசம் பண்ண போவாரோ? நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் என்று நான் இருக்கிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்று சொல்லுகிற இவருடைய வார்த்தையின் கருத்து, இதன் அர்த்தம் என்ன என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பண்டிகையின் கடைசி நாளில் பிரதான பண்டிகை ஆராதனையிலே இயேசு தேவாலயத்திலே நின்று சத்தமாய், ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடம் வரக்கடவன், என்னோடு சாப்பிடக்கடவன், வேதத்தில் உள்ள வசனத்தின்படி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுடைய இருதயத்தில் ஜீவ தண்ணீர் பொங்கி வழிந்து ஓடும் என்று கூறினார். அவரை விசுவாசிக்கிறவன் பரிசுத்த ஆவியானவரை பெறப்போகிறான் என்கிற கருத்தில் அவன் இருதயத்தில் ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார் என்பதாக கூறுகிறார். இயேசு மகிமைப்படும் போது இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். இன்னும் கொஞ்ச காலத்திலே என்னை தேடுவீர்கள், ஆனால் என்னை காண மாட்டீர்கள் என்பதன் கருத்து, நான் பரலோகம் சென்ற பின்பு பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுவேன் என்கிற கருத்தில் அவர் கூறுகிறார் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒரு ஆசிரியர் 2ஆம் வகுப்புக்கு பாடம் எடுத்துக்கொண்டிருந்தார். பாடம் கற்பிக்கும்போது சிறு பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் ஒரு கதையை கூறினார். 4 எருதுகளும் ஒரு காட்டில் புல் மேய்ந்து கொண்டிருந்தது. அப்போது சிங்கம் வந்து எருதுகளை கடித்து சாப்பிட வந்தது. உடனே 4 எருதுகளும் சேர்ந்து சிங்கத்தை விரட்டிவிட்டன. பின்பு சிங்கம் இந்த 4 எருதுகளையும் நான் எப்படியாவது சாப்பிட வேண்டுமென்று ஒரு திட்டம் போட்டது. 4 எருதுகளுக்கும் சண்டையை கிளப்பிவிட்டது. அதனால் 4 எருதுகளும் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டன. அதனால் அவர்கள் பிரிந்து சென்றார்கள். ஒரு எருது கிழக்கேயும், ஒரு எருது மேற்கேயும், மற்றொன்று வடக்கேயும், கடைசி எருது தெற்கேயும் சென்று காட்டில் புல் மேய்ந்தது. இப்போது இந்த சிங்கம் ஒரு எருதுவிடம் சென்றது. அந்த எருதுவால் சிங்கத்தை எதிர்க்க முடியவில்லை, ஏனென்றால் அது தனியாக இருந்தது. அதனால் சிங்கம் அந்த எருதை கடித்து சாப்பிட்டது. இதை அறிந்த மற்ற எருதுகள் 3ம் ஒன்று சேர்ந்து கொண்டு மறுபடியும் புல் மேய்ந்தது. இப்போது அந்த சிங்கம் அந்த 3 எருதுகளையும் சாப்பிட முடியவில்லை என்று கூறி கதையை முடித்தார்கள். இப்பொழுது மாணவர்களில் சிலருக்கு கதை புரிந்தது, நிறைய பேருக்கு புரியவில்லை. அதனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் இந்த கதையின் கருத்து என்னவாயிருக்கும் என்று யோசித்தனர். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, நம் இயேசுவும் இப்படித்தான் கொஞ்ச காலம் கழித்து, நான் உங்களோடு இருக்க மாட்டேன், அப்பொழுது என்னை தேடுவீர்கள், ஆனால் என்னை காண மாட்டீர்கள் என்பதன் கருத்து என்ன என்று பார்த்தால், கொஞ்ச காலத்திலே பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து மறுபடியும் வந்த இடமாகிய பரலோகத்திற்கே சென்று விடுவேன், அங்கிருந்து பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அருளுவேன் என்ற கருத்தில் கூறுகிறார். அந்த மாணவர்கள் கருத்து என்னவாயிருக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு பதில் ஒற்றுமை என்பதாகும். இயேசு சொன்னவைகளுக்கு கருத்து என்னவென்றால், ஆவியானவரை தேற்றரவாளனை உங்களுக்குள் அனுப்புவேன் என்கிறார். ஆகவே நாம் ஆவியானவரை பெற்று வாழ்வோமாக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய வசனத்தை வாசிக்கிற போது அதன் கருத்தை அறிந்து கொள்ள உதவி செய்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன்.